தூத்துக்குடியிலிருந்து பாலக்காடு வரை செல்லும் பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயில் நேற்று இரவு முதல் LHB கோச் எனப்படும் நவீன பயணிகள் பெட்டிகள் இணைத்து இயக்கப்பட்டது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு விமான போக்குவரத்து, ரயில் போக்குவரத்தில் பயணிகளின் வசதிக்காக பல்வேறு சேவைகளை மேம்படுத்தி வருகிறது. இந்திய ரயில்வேயில் பழைய ICF பெட்டிகளுக்கு பதிலாக LHB இந்திய ரயில்வேயின் நவீன பெட்டிகள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. ஜெர்மன் தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட இந்த கோச் மணிக்கு 160 முதல் 180 கிலோமீட்டர் வேகம் வரை இயக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதிர்வுகள் மற்றும் குலுக்கல்கள் இல்லாமல் இருப்பதால் பயணம் மென்மையாக இருக்கும். இந்த பெட்டி விபத்து ஏற்பட்டாலும் உயிரிழப்புகள் ஏற்படாமல் பாதுகாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. டிஸ்க் பிரேக் பயன்படுத்தப்படுவதால் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் நிறுத்த முடியும். விசாலமான ஜன்னல்கள், மேம்பட்ட ஏர் கண்டிஷனிங், பயோ டாய்லெட் போன்ற வசதிகள் உள்ளன. தூத்துக்குடியிலிருந்து இரவு 9:40 மணிக்கு புறப்படும் தூத்துக்குடி பாலக்காடு விரைவு ரயில் திருநெல்வேலி, செங்கோட்டை, புனலூர், சங்கனாச்சேரி, கோட்டயம், எர்ணாகுளம், திருச்சூர் வழியாக காலை 10 மணிக்கு பாலக்காடு சென்றடையும். இந்த பாலருவி எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் ஒரு AC பெட்டியுடன் கூடிய 16 LHB நவீன பயணிகள் பெட்டிகள் இயக்கப்பட்டுள்ளன. இது பயணிகளிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. தூத்துக்குடியில் இருந்து பாலக்காடு செல்லும் பாலருவி விரைவு ரயில் இன்று முதல் LHB கோச்சுகளாக மாறியுள்ளது. இதை எங்கள் பயணிகள் சங்கத்தின் சார்பாக வரவேற்பை விடுத்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் 3 அடுக்கு AC பெட்டி தேவை என்று வெகு நாட்களாக இந்த ரயில் வந்தபோது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடமாக கோரிக்கை எடுத்து வந்தோம். அதையும் இன்று முதல் இந்த LHB பெட்டிகளாக மாற்றி அதையும் இணைத்தமைக்கு தெற்கு ரயில் நிர்வாகத்திற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இது இப்போ LHB கோச்னு இன்னிலிருந்து விட்டுருக்காங்க. இது அந்த ட்ரெயினுக்கு இது ரொம்பவே நல்லா இருக்கு. நல்லா கிளீனாகவும் இருக்கு. அதே மாதிரி வசதியும் நல்லா பண்ணியிருக்காங்க. சாதாரண நார்மல் கோச்சில் வந்து ஒரே ஒரு சார்ஜர் தான் போட முடியும். இப்போ குறைஞ்சது ஒரு கோச்சில் ஒரு 5 பேருக்காச்சும் போடுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப சௌகரியமாக நல்லாவே இருக்கு. அந்த ட்ரெயின்ல வந்ததுக்கு இந்த ட்ரெயின் பார்க்கவே நல்லாவும் இருக்கு. ட்ரெயின்ல போறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு. DD தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் A. லக்ஷ்மணன்.